ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஜனநாயக போராளிகள் கட்சியைச் சேர்ந்த ஆனந்தன் ஆகிய நான் பருத்தித்துறை நகரசபை உறுப்பினராக இன்றைய தினம் பருத்தித்துறை நகரசபையின் பாதீட்டுக்கான வாசிப்புகள் இடம்பெற்று வாக்கெடுப்பு விடப்பட்ட நிலையில் நாம் அந்த வாக்கெடுப்பில் ஆதரவுகளை தெரிவித்து வாக்களித்திருந்தோம். 8 வாக்குகள் ஆதரவாகவும் 7 வாக்குகள் எதிராகவும் வாக்களிக்கப்பட்ட நிலையில் நாம் அந்த பாதீட்டினை ஆதரித்ததற்கான காரணம் 9 வட்டாரங்களை உள்ளடக்கலாக கொண்ட பருத்தித்துறை நகரசபையானது அந்த நகரசபை எல்லைக்குட்பட்ட மக்களால் 9 வட்டாரத்துக்குமான தேவைப்பாடுகள் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அந்த முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் உள்ளடங்கப்பட்ட அந்த பாதீட்டில் உள்ளடங்கப்பட்ட தவிசாளரால் முன்வைக்கப்பட்ட அந்த பாதீடானது மக்களுக்கான தேவைப்பாடுகளை உள்ளடக்கியிருந்த நிலையில் அந்த வாக்கெடுப்புக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய நிலையில் நாங்கள் ஆதரவு தெரிவித்திருந்தோம். அந்த வகையில் எந்த தரப்பாக இருந்தாலும் மக்களுக்கான பணி, மக்களுக்கான சேவை, மக்களுக்கான நல நோக்கோடு செயற்படும் எந்த தரப்போடும் நாம் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாரான நிலையில் இருக்கின்றோம். எமது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினராகிய எமது கட்சி தலைமைகள் அன்றிலிருந்து தமது இளமை காலங்களை இந்த மக்களுக்காக துளைத்தவர்கள். அவர்களின் பணிப்பிற்கமைய அவர்கள் எந்த நோக்கத்தோடு எம்மை அனுப்பி வைத்தார்களோ, எந்த மக்களுக்கான சேவையை எப்படி செயலாற்ற முடியுமோ, மக்களுக்கான பணியை எப்படி செயலாற்றக்கூடிய வகையில் செயலாற்றுங்கள் என்ற பணிப்புத்தான் எங்களுக்கு பணித்திருக்கிறார்கள். மக்களுக்கான நலன் சார்ந்த அத்தனை விடயங்களிலும் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு மக்களுக்கான பிரதிநிதிகளாக பரிபூர்ணமாக செயற்படுங்கள் என்றுதான் எங்களுக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது. தவிர அந்த ரீதியில் நாங்கள் மக்களுக்கான சேவையை பரிபூர்ணமாக வழங்குவதற்காக என்றும் மக்களோடு பயணிப்போம் என்றதையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த பருத்தித்துறை நகர சபையை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக பேசும் பொருளாக இடம்பெற்று வருகின்ற பருத்தித்துறை மரக்கறி சந்தை விவகாரம், அந்த விவகாரத்தின் நிலையில் பல தடவைகள் அந்த இன்று கடந்த 7 அமர்வுகள் இந்த சபை உருவாக்கப்பட்ட நிலையிலிருந்து 7 அமர்வுகள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த அமர்வுகளின் நிலையில நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஜனநாயக போராளி கட்சியின் சார்பாக நான் அந்த சபையிலே நிலை கொண்டவனாக அந்த மக்களுக்கான பிரச்சனையை கள தரிசனங்கள் மூலம் பருத்தித்துறை மரக்கறி சந்தையில் எந்தெந்த மக்கள் என்னென்ன பிரச்சனையை எதிர்கொள்கிறார்களோ, எந்த மக்களின் பொதுமக்களாக இருந்தாலும் சரி, வர்த்தகராக இருந்தாலும் சரி, மரக்கறி வியாபாரிகளாக இருந்தாலும், முச்சக்கர சந்தை சாரதிகளாக, அவர்களுடைய பிரச்சனைகள், அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை, அவர்களோட கருத்துக்களை கேட்டு அறிந்து மக்களுக்காக மக்களுக்காக சேவையாற்றுவதற்காக நாம் இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் கூட நான் ஒரு கள தரிசனத்தில் இடம்பெற்றேன். கள தரிசன சென்றிருந்தேன். அந்த சென்றிருந்த நிலையில் பருத்தித்துறை மேல்தளத்தில் இயங்கும் மரக்கறி சந்தையின் சிறு சிறு குறைபாடுகள், தேவைப்பாடுகளை மக்கள் என்னிடத்தில் கோரிக்கையாக முன்வைத்தார்கள். அது குறுகிய காலத்தில் அதற்கான தீர்வை வழங்குவேன், அதற்கான வேலை திட்டங்களை எந்தெந்த தரப்போடு கதைத்ததை பெற்றுத்தர முடியுமோ பெற்று தருவேன் என்று அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கிறேன் என்ற எந்த வகையில் நான் இந்த விஷயத்தை உங்களிடத்தில் நான் சொல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. நமது சபையில், நகர சபையில் நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றுவோம். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிற போதிலே நான் இந்த கடந்த 7 அமர்வுகள் இடம்பெற்றிருக்குது. இந்த சபை உருவாகினதிலிருந்து அந்த பல கோரிக்கைகள், மக்களுக்கான தேவைப்பாடுகள், நகருக்கான தேவைப்பாடுகள் ஒவ்வொரு விடயமாக மக்களோடு ஆராய்ந்து மக்களுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அதை பிரேரணையாக முன்வைத்து மக்களுக்கான பிரச்சனையை தீர்வான வேண்டும் என்று பல பிரேரணைகளை நான் முன்வைத்திருக்கின்றேன். அந்த முன்வைத்திருக்கின்ற பல பிரேரணைகள் இன்று கூட அது தீர்மானங்கள் ஏகமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையிலும் அந்த செயற்பாடுகள் இழுபறியான நிலையில் இருக்கின்றது என்றால்
சபை செயற்பாடுகளில் அங்கு சில நிர்வாக ரீதியான முட்டுக்கட்டைகள், நிர்வாக ரீதியான குழப்பங்கள் இடம்பெற்று வருகின்றது. அதற்கான முறையில், சரியான முறையில் அந்த சபையை இயக்கி செயற்படுத்துவதற்கு எங்கெங்கே பிரச்சனைகள் உருவாகிறதோ அதை ஆவண ரீதியாக கையாண்டு அதற்கான தீர்வு காண்பதற்காக இன்றும் மக்களோடு மக்களாக தொடர்ந்தும் பயணித்து மக்களின் குறைகளை நீக்கி மக்கள் நலன் என்னவோ, மக்களுக்கான இடர்காலத்தில் அனர்த்த நிலையில் மக்களுக்கு எப்படி சேவையாற்ற வேண்டுமோ அந்த வகையில், அந்த சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு தயாரான நிலையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஜனநாயக போராளிகள் கட்சி சார்பில் அங்கத்துவமாக பருத்தித்துறை நகரசபை உறுப்பினராக இருப்பதனால் மக்களுக்கான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து மக்களுக்கான பணியாளராக, மக்களுக்கான சேவையாளராக செயற்படுவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.